புறஜாதி ஜனங்களை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்துல வந்தார்கள். உபாகம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய ஜாதியோடு நீ கலவாதிருப்பாயாக, அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணுவார்கள். உங்கள் தேவனை சேவிக்காமல் அந்நிய தெய்வத்தை சேவிக்கும்படி உங்கள் இருதயத்தை வழிவிலகி போக செய்வார்கள். இல்ல நான் ஸ்டாண்டர்டா இருப்பேன். எப்படி இருப்பேன்? இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, நான் அவங்கள கர்த்தர் பக்கம் திருப்பி கொண்டு வந்துருவேன். ரொம்ப பசங்க பிள்ளைங்க லவ் பண்றாங்க. லவ் பண்றதுக்கு அவங்க சொல்ற ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கணும்ல. எப்படிங்க ஐயா? வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீ லவ் பண்ணி நீ மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஆத்துமா இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க அம்மா. நீங்க சிரிக்கிறதுல ஏதோ உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ லவ் பண்ணி இயேசுவை அறியாத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, கிறிஸ்தவ பக்தி மார்க்கத்தில் இல்லாத ஒரு பையனை ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணி கல்யாணத்துக்காக கொண்டாந்து ஞானஸ்நானம் கொடுத்து, கல்யாணத்துக்காக நீ பேரை மாத்தி, கல்யாணத்துக்காக சர்ச்சில் சர்டிபிகேட் வாங்கணும்னு நீ ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தினா, அந்த ஆத்மா சபையில நிக்காது. அந்த ஆத்மா சபையில நிக்காது. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், நான் வேணா எழுதி தரேன், நிக்காது. நிக்காது. எத்தனை நாளைக்கு நிக்கும்? ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு உன் சாமி எப்படி முக்கியமோ அப்படிதான் எனக்கு ஏன் சாமி முக்கியம்ன்றவான். நான் 20 வயசுலேருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 32 வருஷம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என் இளம் வயதில் இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். அப்படி நான் சந்தித்த ஆத்துமாக்கள், வாலிபர்கள் எத்தனை பேர். எனக்கு வருகிற வாட்ஸ்அப் மெசேஜ், நான் மீட்டிங் போற இடத்துல சந்திக்கிற ஜனங்கள், ஒரு ஆத்துமா அது நீ லவ் பண்றதுக்கு சொல்ற நொண்டி ஜாக். என்னது? நீ ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல கிடையாது, அப்படியே ஆத்தும பாரத்துல செய்யறது கிடையாது. கவனிக்கிறீங்களா? அதுவும் இச்சையை நிறைவேற்றுவதற்கு அது ஆண்டவருக்கு நிக்காது. அப்ப இந்த இஸ்ரவேல் புத்திரர் அதை தான் செஞ்சிருந்தாங்க. அவ்வளவு ஸ்டாண்டர்டா நிப்பேன் அப்படின்னு வாக்கு தத்தம் பெற்ற சாலமோன் என்ன ஆனா? சொல்லுங்கம்மா. சாலமோன் என்ன ஆனா? பெரிய ஆலயத்தை கட்டி தேவனுடைய மகிமையெல்லாம் இறங்கி, தேவ மகிமையை கண்டு அவன் சொன்னான், நான் கட்டின இந்த ஆலயம் இந்த தேவனுக்கு ஏமாத்திரம். எல்லாம் ஓகே சாலமோன், ஆனா அப்புறம் உன்னுடைய லைஃப் என்னாச்சு? அதுக்கப்புறம் அங்க பார்த்தா 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் பார்த்தா, அவன் பாபிலோனிய ஸ்திரீகளின் மேல ஆசை வைத்து, எங்க ஆசை வச்சான்? உங்கள்கிட்ட போய் இந்த காலத்துல இந்த வசனத்தெல்லாம் சொல்றது தப்பு தான். இன்னைக்கு நம்ம இச்சைக்கு ஏற்ற ஊழியக்காரனை தேட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்கதரிசியை தேட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி, அப்படியே நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ற பிரசங்கிமார்களை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:5 நினைக்கிறேன். அம்மோனியரின் 4 வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இந்த ஐக்கியம் எங்க போச்சு?
பாபிலோனிய ஸ்திரீகள் மேல ஆசை வச்சானே, ஐக்கியம் வச்சானே, இந்த ஐக்கியம் முடிவு எங்க கொண்டு போய் நிறுத்துனுச்சு? கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய கட்டளையை விட்டு, கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு, கர்த்தர் தந்த பிரதான கட்டளை, என்னை அன்றி உங்களுக்கு வேற ஒரு தெய்வங்கள் உண்டாக்கப்படக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. எங்க கொண்டு போய் நிறுத்துனுச்சு இந்த ஐக்கியம்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியம் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது?